என்ன கரமாரம் நடக்குது ஐயரு அவர் முகத்தை ஊர்ல பிரிகுத்து கூட இந்த மாதிரி நடக்க மாட்டேன். உட்காருப்பா உட்காரு. பேர் சொல்லுமா. குமாரி என்று சொல்லக்கூடிய சகோதரியானவர்கள் மணமக்களை பாராட்டி 101 ரூபாய் பெருமளத்தோடு வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஏமா உனக்கு சின்ன மாமியார் அவங்க அக்கா மொழி வைக்கலக்கா கூட்டி போய்க்கிறாங்க. ஒரு செயின் எடுத்து போட்டுருக்காங்க. பாத்துட்டியா உட்காந்துக்கிறாங்க பாரு. நான் என்ன ஒன்னு பண்றியா நீ ஒரு பக்கம் மாப்பிள்ள ஒரு பக்கம் 2 பேரும் போய் இறங்கி போயிட்டா நான் ஏதோ புடிங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வழிபறி மை 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 எங்க வைக்க மை. ஏய் சிசியா அடுப்பு தண்ணி ஊத்துறா. நீ விலகிடு இல்ல வந்துங்கிறவங்களுக்கு டீ போட்டு கொடுத்த பால் வாங்க தொடங்க மொழி வரல. அப்புறம் நான் சாப்பாடு செஞ்சு போடுறது பாப்பா செஞ்சு போட்டா சேட்பேட்ல போடுறதா எங்கன்னா போடு காலைல சோடா கல்ல போடுற இரு சோடா கடன்ற வாயா. மொய் 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 வரார் 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 500 போட சாப்பாடு வரார் 500 ரூபாய் சரிங்க ஐயா. இந்த அற்புதமான நேரத்தில் நெல்லு கிடைத்தல் வாய்க்கொள்ளுங்க புல்லுக்கும் போய் சேர்மா நீர் நல்ல ஒரு மனம் படுத்து ஒரு மனமாக பெய்யடு பெய் மழை என்ற கொன்றை வேந்தன் வாக்குகிறங்க பாய்ச்சுகின்ற நீராண்டு விளைகின்ற விளைச்சலுக்கு மட்டுமல்லாமல் அந்த விளைச்சல் கிடைக்கூடிய அந்த புல்லுக்கும் அந்த நீர் எப்படி போய் சேர்கிறதோ அதே போல் நல்ல ஒரு மனம் படுத்து ஒரு மூலமாக இறைவன் நல்ல அருளாந்து பலருக்கும் கிட்டும் என்றே கொன்றை வேந்தன் வாக்காகும். அப்படிப்பட்ட நமது வயலூர் கிராமத்தை சேர்ந்த இந்த திருவிழாவினை முன்னின்று சீர சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் 5 நாட்டாண்மைதாரர்கள் 5 நாட்டாண்மைதாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மணமக்களை பாராட்டி 501 ரூபாய் பெருமளத்தோடு வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி கொடுத்த நாட்டாண்மைதாரர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி இருக்கிறது. நீங்க 50 கொடுக்கணும் கூட 500 ரூபாய் கொடுத்தாதான் ஊர் வச்ச போகும். சும்மா சொல்றேன் நீ பொறுமையா 50 கொடுக்கும்போது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல இப்படி போய் வந்துடலாம் பேட் எடுத்துக்கின்னு ஏடா இது சைலண்ட் அமைதி அமைதி சைலண்ட். என்னடா இது நிஜமான கல்யாண காட்சி நாடகத்துல வரும் தெரிஞ்சா வீட்டுல இருந்து வரும்போதே 10-20 முந்தாண்ட முஞ்சாந்துருக்கலாம். 4 பேர் மத்தியில கௌரவமா இங்க நெலங்கு வைக்கும் போதே எங்க மொழி வச்சிருக்கலாமே அப்படின்னு தாய்மார்கள் பண்ற ஏக்க என் கண்ணுக்கு தெரியுது. காசு பணம் இருந்தா மொய் வைங்க, இல்லாதவங்க மனசு இருந்தா கழுத்துல காத்துல மூக்குல இருந்து அவுத்து வைங்க. நான் ஏன் வைக்கிறான் ஏன்னா பொதுவாக வச்சுட்டு ஏமாத மாட்டேன் வச்சுட்டு ரசீது அனுப்புற முஞ்சா மூட்டுங்க மூவி போட்டு விட்டுருங்க. கம்மி தான் இன்னைக்கு 93,600 ரூபாய் விற்கிது ஒரு 1000 அவ்வளவுதான். மொய் 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 டேய் அதுதான் மொய் முடிஞ்சு போச்சு விடுமா முடிஞ்சா ஐயா அமைதியா இருங்க ஐயா. அடுத்து ஐயருப்பா ஐயரு சாவுட்டு போட்டாடா பாவி தாமல முடித்தியா இல்லையா அம்மா இந்த மூட்டை இந்த கல்யாணம் நின்னு போச்சா அடுத்த மூட்டை நின்னு போன கல்யாணத்தை நடத்திடலாம். செத்துன போய் ராஜா இன்னைக்கு நாளைக்கு சாவுடன் சொல்ல முடியும். செத்துன முகம் பார்த்து ஐயரு சாவுட்டுக்கு போட்டா டேய் இப்ப கல்யாணம் நடக்கணுமாடா எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு மந்திரம் தெரியும். எப்படி தெரியும்? ஐயரு அவங்க அம்மால வச்சிருந்தாருமா பூவே சரிடா உங்களுக்கு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்க அம்மால எங்க அப்பா வச்சிருந்தாங்க. அரிணி அரிசி அரிணி அரிசி அரிணி அரிசி என்று சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்தின் மூலமாக அவருடைய பெயரால் மணமக்களை பாராட்டி 51 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். ஏமா உனக்கு ஒரு மூத்தார் ஒரு அமைதி அமைதி செயலே எனக்கு தெரியுமா மந்திரம் எப்படிப்பா சொன்னா பூவே உனக்கு எப்படி தெரியும்? ஆயிட்டா எங்க அம்மா வச்சு சொல்லி கொடுப்போம்ல சைடில் பாக்குதான் தெரியுது பாரா அப்ப மந்தத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க தொண்டை கரகத்தை பண்ணியில ஒரு கரகத்தை ஒரு டீ ஒன்று சொல்லலாம். இப்பதான்டா 2-3 இஷ்டிட்டு வந்தேன். டேய் என்னதான் செய்யற டீ எடுத்து வந்து கூட அவருக்கு டீ காலேஜ் காபி இது அது நீயே போய் காட்சி குடி போ. அப்ப மந்தத்தா நான் வண்டி எதிர்மோடி ஏறதா திட்டமன ஓட்டிங்கற சுமாருக்கு மட்டும் நீ குண்டானி சிட்டு ஓரம்போ சுக்ராம்பர் பிரம்மேஷம் சஜீவன சமர்ப்பத பிரசன்னவன சமர்ப்பே யாமே கெட்டிமலை மாமா அவ முச்சலமா நாய் போகுது அந்த நாய் இல்ல
திருமணம் எங்கள் இருவரையும் மனதார வாழ்த்துங்கள். மகனே என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும், எவ்வித குறையும் இருக்காது உங்களுக்கு. மகனே மருமகளே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி கொடுத்தால் அதுவே போதும் அம்மா. சிறப்பாக நடந்தது ஸ்ரீதேவி திருமணம் நலமோடு இருக்க வேண்டும். மருமகளே, மகனே, மதுரா செல்வங்கள் பெற்று வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். கல்யாணம் பண்ணி ஆமா தங்கச்சி, எங்க நாய்க்கு வச்சுக்கிட்டு சாட்சி மூணாம் மாசம் தாலி பிடிச்சுக்கோங்க. இப்பே சௌகரியமா காத்தை கூட்டு போடா. போயிட்டு வாங்கண்ணா. அப்படி பண்ற அவர் பஸ் பயிர் இருக்குதா இல்லையாப்பா? நான் நந்து போட்டு விடு. அன்பு எங்க இருவரையும் மனதார வாழ்த்தப்பா. என்னம்மா, மன்னர் குடும்பத்தை சேர்ந்த உங்களை போய் நான் ஒரு வேலைக்காரன் என் வாயில வாத்தா. உன்னை நாங்க வேலைக்காரனா நினைக்கவே இல்லை. பிறகு நீ யார்? எங்க குடும்பத்தில் நீயே ஒருவன். ரேஷன் கார்டுல பேர் காணும். உன் பேர் அங்க சேர்த்தா எங்க பேரு இங்கிருந்து எடுத்துருவேன். நல்லது. மணமக்களாகிய நீங்கள் இருவரும் பூ என்ற ஓர் எழுத்தை எடுத்து நார் என்ற ஈரெழுத்தில் சேர்த்து பூ மாலை என்ற 3 எழுத்தில் கோர்த்து கழுத்து என்ற 4 எழுத்தில் சூடி திருமணம் என்ற 5 எழுத்தில் நிச்சயிக்கப்பட்டு முதல் இரவு என்ற 6 எழுத்தில் இருவரும் சங்கமாகி இன்பம் இனிமை என்ற 7 எழுத்தை அனுபவித்து குடும்பம் வாழ்வு என்ற 8 எழுத்தில் ஈடுபட்டு தாய் சேய் தகப்பன் என்ற 9 எழுத்துக்குள் என்று ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு பல்லாண்டு என 10 எழுத்துக்கள் வாழி வாழி என மனமாற வாழ்த்துகிறோம். திருமணம் முடிந்தது. உண்மைதான். என்ன முதலிரவு தான். ஆரிய கூத்தாடி ஆரியத்தை கண்ணாக்கறான் பாரு. மகனே திருமணத்திற்கு நேரம் சரியா இருந்தது, முதல்வருக்கு நேரம் சரியில்லையா ஐயரு சொல்லிட்டாரு. அதனால வருகிற வெள்ளிக்கிழமை தாண்டா முதலிரவு. ஐயோ, ஒரு வாரமா ஏன் ரொம்ப லென்த் நிட்ட? ஒரு வாரமா இல்ல, just for 1 week finish. உனக்கு தாண்டா ஒரு வாரம், எனக்கு ஒரு வாரம். அதனால் நீ போய் புறப்பட வேண்டிய நகர்வலம் இங்க இருக்கவே கூடாது. பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கிண்டா மழையில நம்பு போடும் உன்ன. ஆனா யார் அவன்? எங்க எங்க ஐயர் சொன்னாங்க அவனுக்கு? சரியான ஆளுங்க. ஐயத்தான் சொன்னாரு. சும்மா இருக்கு நீங்க. யாரு சரின்னு ஏங்க ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. எவ்வளவு செலவு நீ அவர்தானே சொன்னாரு. பண்ணீங்க? காலையில மூத்த மணமக்கள் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து மாலை முதல்வர் காணும் போது இளம் பஞ்சமத்தி வாங்கி வச்சு விதவிதமா ரசாயன பொருட்கள் விதவிதமா வாசனை பொருட்கள் வாங்கி வச்சு பூ மாலையால எல்லாம் அலங்காரம் செய்து பழ வகைகள் இனிப்பு வகைகள் எவ்வளவு யாரால எல்லாம் வீணா போடும் பொழுது ஆரம்பத்துல சொல்லி இப்பதானே சொல்றாரு ஐயரு. சரி விடு, ஏன் வீணாகுது? இப்ப 2 பேரும் முதல்வர் கிடையாது. இல்ல நீங்க போய் நட்டுங்க. வயசான காலத்துல யார் அப்ப நீ போலியா? இல்ல அதெல்லாம் போய் ஏத்தி யார கட்டுறதுக்கு? ஓடி போலாம், ஓடி போலாம். தேவி டேய் ஐயரடா வெச்ச அதெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. சொல்லுங்க. டேய் டேய் என் மனைவி என்ன அழைச்சாடா? நீ மிஸ் பண்ணிட்டு நான் கீப் அப் பண்ணிட்ட. தட்ஸ் ஆல். மாமா உரைத்த வார்த்தையை பார்த்தாயா? வருகிற வெள்ளிக்கிழமை தான் உனக்கு எனக்கு முதலிரவு. எங்க நீங்க இருந்தா சும்மா வைக்க மாட்டோம், சீண்டுகளே இருப்பீங்க. ஆமா, சுண்ணாம்பு பல்ல நோண்டிக்கினே இரு. அப்படி என்றால் அதனால நாட்டு நகரம் சென்று வெள்ளிக்கிழமை தான் உன்னை சந்திக்கிறேன். திருப்பாலிங்க தேவி உடனே உடனே அழைச்சிட்டு போறேன். தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி ஆதிபர சக்தி அம்மா தாயே, நான் வணங்க ரேணுகம்பா. ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து எனக்கு நல்லது ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொடுத்த தாயே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தான் நிலைத்து நிற்க வேண்டும் தாயே.